श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 18 அத்தியாயங்களும் கடந்த வாரம் சாராம்சத்தோடு சேர்த்து நம்ம கேட்டு படித்து முடிச்சிருக்கோம். இந்த பகவத்கீதை பற்றி பல ஸ்தோத்திரங்கள் பல விஷயங்களை பற்றி புராணங்களில் அதை பற்றி பாராட்டப்பட்டு அதோடைய மகிமை சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த கீதா பகவத்கீதையுடைய மகாத்மியம் மகிமை இது கூட வராக புராணத்தில் சொல்லப்பட்டது. வராக புராணத்தில் பூதேவி பகவான் ஸ்ரீ விஷ்ணு கிட்ட கேள்வி கேட்குறான். அந்த கேள்வி கேட்கும்போது இந்த விஷயம், அந்த பகவத்கீதையுடைய பெருமை என்ன, அந்த கிரந்தத்தினை படித்ததுனால கிரந்தத்துடைய பெருமை என்ன, அதில் இருக்கிற ஸ்லோகங்களோட பெருமை என்ன, அப்புறம் பாராயணம் செஞ்சால் என்ன பெருமை, என்ன பலன் கிடைக்கும், அர்த்தத்தின்னு கூட தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பலன் கிடைக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு 23 ஸ்லோகங்களோட கூடியிருக்கிற இந்த கீதா மகாத்மியத்தின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லோகத்துடைய பத அர்த்தம் சொல்லலை. நான் 2 ஸ்லோகம் படித்தா அதை நீங்கள் திருப்பி சொல்லுவீங்க, அதோட சாராம்சம் சொல்லுவேன். அப்படி நம்ம இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த பகவத்கீதையுடைய மகாத்மியம், இந்த மகாத்மியம் தெரிஞ்சதுனால இன்னும் கூட அந்த பகவத்கீதை மேலே நமக்கு இன்னும் ஈடுபாடு வரும். இந்த மகாத்மியம் ஆரம்பத்தில் ஏன் சொல்லலே சார் அப்படின்னு சொன்னால், அதில் சில அர்த்தவாதங்கள் மாதிரி சிலது இருக்கும். எந்த புராணத்திலோ எந்த ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் இது எல்லாத்தை பற்றி அதோடைய கடைசியில் பலஸ்ருதின்னு சொல்லும் போதும் அதில் சிலது அர்த்தவாதம்னா நமக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பகவத்கீதையை தொட்டிட்டாவே போதும் உனக்கு மோட்சம் கிடைக்கும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு வாட்டி கேட்டாவே போதும் உனக்கு முக்தி கிடைக்கும், இப்படியெல்லாம் கூட அப்புறம் எல்லாமே கிடைக்கும். முக்தி கிடைக்கிறது இல்லையோ, தர்ம அர்த்த காமங்கள் எல்லாம் கிடைக்கும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஞான விஷயத்து மேலே திருஷ்டி போகாது, அதிலே ஏதோ ஒரு சிக்கிக்கும். அதனால இந்த பகவத்கீதை எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் அது புராணத்தில் சொல்லியிருக்கிறதுனால அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போவது எப்படி கேட்டா, நான் எப்படி கேட்டிருக்கேன், ஸ்ரத்தையோடு கேட்டானா, அறக்குறையாக கேட்டானா, அப்புறம் எல்லா சத்சங்கம் அட்டெண்ட் பண்ணானா, எல்லா ஸ்லோகங்கள் இதெல்லாம், அப்புறம் ஏதாவது எனக்குள்ளே புரிஞ்சு மாற்றம் வந்ததா, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு எடை போட்டுக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதனால இந்த கீதா மகாத்மியம் இது ஸ்தோத்திரமாலா புஸ்தகத்திலே இருக்கு. தமிழ் புஸ்தகத்தில் என்ன பேருன்னு என்ன பேஜ்னு பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரமாலையில் இருக்கு, 21வது பேஜ். ஆமாம். ஆனால் அந்த 21வது பேஜில் இருக்கிற ஒரு 7 ஸ்லோகங்களை நம்ம பார்க்க போகிறதில்லை. 8வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி
ஒரு நிமிஷம் இங்கே கவனிச்சுக்கலாம். நான் ஸ்லோகம் சொல்லும்போது நீங்கள் அதை ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். இந்த பகவத்கீதைக்கு பகவத்கீதைனே ஒரு பேர் மட்டும் இல்லை, இதுக்கு 18 பேர் இருக்காமா. அதில் ஏதோ 1-2 மட்டும் இங்கே ஒரு ஸ்லோகத்தில் வரும். ஆனால் 18 இங்கே சொல்லலை, வேறு எங்கோ ஒரு ஸ்லோகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. 18 பேர், எல்லாம் 18. பாரதம் எல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு வந்தால் 18 நாள் யுத்தம், 18 அக்ஷோணிகள் சைன்யம், அப்புறம் பகவத்கீதை 18 அத்தியாயங்கள். அதனால் எல்லாமே 18 இருக்குங்க. ஸோ இங்கே பகவத்கீதை கூட 18 பேர் ஆமாம். அந்த ஸ்லோகம் மட்டும் நான் ஒரு வாட்டி படிக்கிறேன். படிக்கும்போதே உங்களுக்கு பேர் தெரியும். இது அதில் இல்லை. இப்போ நான் படிக்கிற ஸ்லோகம் அங்கே இல்லை. இது சும்மா கேளுங்க. சும்மா கேட்குறதுன்னா சுலபம் இல்லையா? நிம்மதி. ஸோ வராக புராணத்தில் அது அப்புறம் பார்க்குறோம். என்ன சொல்லப்படுதுன்னா, கீதா கங்கா ச காயத்ரி. 3 பேர் ஆயிடுச்சு. இப்போ கீதான்னு எது சொல்லப்படுறதோ அதுக்கு கங்கான்னு கூட பேராமா. அதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு கூட சொல்லலை. இந்த 18 நாமங்களோடு இருக்கிற ஒரே ஒரு பகவத்கீதை, இந்த நாமங்கள் நம்ம காதில் உளுந்தாவே புண்ணியம் புண்ணியம். அதனால கேட்குறோம். கீதா கங்கா ச காயத்ரி சீதா சத்யா சரஸ்வதி. ஒன்று ஒரு பேர். பிரம்ம வித்யா பிரம்மவல்லி திரிசந்தியா முக்தி கேஹினி. இது ஒரு பேர். அதுக்கு இப்போ இது ஒரு பேர் நான் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னு நம்ம மகாத்மியம் பார்க்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓ, காயத்ரியும் கீதா கூட காயத்ரின்னு சொல்லுவாங்களா அது ஏதோ புரிஞ்சது. அப்புறம் சீதா அண்ணாங்க, சத்யா அண்ணாங்க, சரஸ்வதி அண்ணாங்க. பிரம்ம வித்யா பிரம்மவல்லி திரிசந்தியா முக்தி கேஹினி அர்த்தமாத்ரா சிதானந்த பவக்னி பிராந்தி நாசினி வேதத்ரயீ பரானந்தா தத்வார்த்த ஞானமஞ்சரி. 18 நாமங்கள் பகவத்கீதைக்கு இந்த ஸ்லோகத்தில். அப்புறம் திரும்பி போட்டு கேட்டு வேணுமுன்னா எழுதிக்கலாம், படிச்சுக்கலாம். இருக்கும் இல்லையாங்க? இருக்கும். இந்த 18 நாமங்கள் இப்படி சும்மா சொன்னாவே போதுமா? அவனுக்கு சித்தி லபேத். சீக்கிரமா நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்குமா? அங்கதான் ஜாகிரதை இருக்கணும். என்ன நடிச்சாவோ நடக்கும் சார். அப்படி கடைசியில் என்ன சொல்றதுன்னு ஒரு வார்த்தை. இந்த நான் இப்படி சொல்றது இங்கே இருக்கேன், நம்ம கீதா மகாத்மியத்தில் இருக்கேன். அதனால் அது வரும்போது அங்கே சொல்லுவேன். இந்த 18 நாமங்கள் பகவத்கீதை பெருமை சொல்லும்போது. சரி, அதுக்கு பிறகு இப்போ நம்ம அந்த கீதா மகாத்மியத்தினை படிக்கிறோம். தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. பேஜ் தெரிஞ்சது எல்லாருக்கும் நான் எங்கே படிக்கிறேன்னு. கீதா மகாத்மியமணி பேர் இருக்கிற முதல் பேஜ்லேயோ அது 7 படிக்கலை அந்த ஸ்லோகங்கள். அது புராணத்தில் சொன்னது இல்லை. அது அங்கங்கே அப்பப்போ யாரோ எழுதி சேர்த்து வச்ச ஒரு இது. அதனால் இப்போது அங்கே எல்லாமே நம்ம புராணத்தில் வராக புராணத்தில் என்ன சொல்லப்படுது அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். தரோவாச்ச. தரன்னா பூதேவிக்கு இன்னொரு பேரு. தரணி, தரா, தாரயதி தரா.
தரிச்சுக்கிறது, நம்ம எல்லாரையும் பரிச்சுக்கிறது, பாரதனெல்லாம் தாங்கிக்கிறதுனால தரணி. ஸோ பூதேவி பகவான் விஷ்ணு கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? இது ஒரே ஒரு கேள்வினால அந்த ஸ்லோகம் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லோகமாக பார்த்துட்டே போவோம். ஹே பகவன், ஓ பகவான், பகவானே, ஓ பரமேஷா, எக்ஸெக்டிவ்ஸ் பகவானை கூப்பிடுறான். என்ன கேட்குறான்? இந்த லோகத்தில் நான் பதார்த்தம் பார்க்கல, நீங்கள் இங்கே அப்புறம் இங்கே பார்க்கணும், பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும். இந்த லோகத்தில் பிறந்த எல்லா ஜீவர்களுக்கும் பிராரப்தம் అనేది ஒன்றும் இருக்கும். பிராரப்தத்தினால தான் இப்படிப்பட்ட சரீரம், இப்படிப்பட்ட ஒரு இடம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ரிலீஸ்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த ரிலீஸ் ஆன படத்துக்கு பேர் தான் பிராரப்தம். அது ஓடணும். இப்போது எப்படி ஓடுமோ ஓடும், கொஞ்ச நாள் ஓடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிராரப்தத்தினால புண்ணிய பாபங்கள், சுக துக்கங்கள், கண்ணுக்கு காணப்படுற புண்ணியத்துக்கு பேர், கண்ணுக்கு காணப்படுற சுகத்துக்கு பேர் புண்ணியம், கண்ணுக்கு காணப்படுற துக்கத்துக்கு பேர் பாபம். கண்ணுக்கு காணப்படுற அது ரெண்டு கண்ணுக்கு காணப்படாது. புண்ணியம் பாபம் உனக்கு கண்ணுக்கு தெரியுமா? எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இங்கே சுகம் துக்கம் வரும்போது தெரியுது என்ன பாபம் செஞ்சானோ. ஸோ அப்படி எல்லாருக்கும் இது கட்டாயம். பிறந்த எல்லா மனிதர் ஜீவர்கள் எல்லாருக்கும் மனிதனுக்கு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட எந்த மனிதனுக்கு லோகத்தில் பக்தி எப்படி ஏற்படும்? சிறந்த பக்தி எப்படிப்பட்ட? அபிவிசாரிணி பக்தி, நிச்சலமான பக்தி, சுத்தமான பக்தி, பராபக்தி ஏற்படுறது பாசிபிளா? என்ன பிராரப்தத்தினால் இவன் ரொம்ப பிரார்த்தம் ஆட வைக்கும். இவனை ஒரு வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது ஆடி போயிடும். எப்போ யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா? நமக்காகலன்னு பக்கத்தில் இருக்கிற யாருக்கோ என்ன, நம்ம சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் எனிதிங், எதுவுமே அன்பிரிடிக்டபிள், அன்கண்ட்ரோலபிள், அன்சஸ்டெயினபிள், அன்ரிலையபிள். இப்போ பேசுனதுனால பகவத்கீதை ஜிஸ்ட்டு சொல்லும்போது அப்போ எப்படி தான் இவனுக்கு அப்படிப்பட்ட பக்தி பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த மனிதனுக்கு சிறந்த பக்தி ஏற்பட முடியுமா, ஏற்படுமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அது வேறு, எனக்கு தெரியும் 4 யுகங்கள் மாறி மாறி வரும். ஒரு யுகத்தில் விஷயங்களும் மனுஷர்கள் போகிற போக்கு இதெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். தர்மம் சிலவாட்டி மட்டும்தான் 4 பாதங்கள் மேலே இருக்கும், 4 காலு மேலே. அதுக்கப்புறம் ஒரு யுகத்தில் ஒரு காலு குறைஞ்சிட்டே போயிடும். கடைசியில் கலியுகம் வரும்போது ஒரே ஒரு காலு மேலே தான் நிற்கணும். அப்படி இப்படி இருக்கும்போதும் அனி சொல்லி பூதேவி நம்மளை பற்றி கவலைப்பட்டுட்டே, தாயார் இல்லையோ, பூதேவின்னா தாயார் தான். அதனால் நம்ம குழந்தைகள் லோகத்தில் இப்படியெல்லாம் கஷ்டம், ஏதாவது வழி இருக்கா, அப்படி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான். அடுத்தது ஸ்ரீ விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः சதா சமுக்தः ச சுகீ லோகே கர்மணா நோபலிப்யதே மகாபாபாதி பாபானி கீதாத்யானம் கரோதி சேத் क्वचित् स्पर्शं न कुर्वन्ति नलिनीदलमम्बुवत्.
ரெண்டு ஸ்லோகத்தோட அர்த்தத்தின்னு பார்ப்போம். பகவான் விஷ்ணு பூதேவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. சொல்லும் போதும் நல்ல கேள்வி கேட்டா வைஃப் அண்ணா இப்படி இருக்கணும். எது கேட்டால் வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குமோ அப்படி இருக்கணும். ஸ்திரீ, கிருஹிணி, ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த கிருஹிணி అనేది சிறந்தது. என்ன ஒரு வீட்டில் ஒரு தாய் வளர்த்துற அந்த குடும்பம்தான் பல தாய்களினால் நடத்தப்பட்ட குடும்பங்கள் தான் ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு உலகம். அதனால் ரொம்ப முக்கியம். சரி, நல்ல கேள்வி கேட்டேன், பதில் சொல்கிற கேட்டுக்கோ. கரெக்டு தான் நீ கேட்டது. ஆனால் பிராரப்தத்தினே ஒரு அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த மனிதனாக இருக்கிற ஜீவர்களும் கீதா, பகவத்கீதா అనేది நான் சொல்லியிருக்கேன். அந்த பகவத்கீதனுக்கு நான் அபியாசம் பண்ணிட்டு அதில் ஈடுபட்டுட்டே இருந்தால் அது கேட்கறது, படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் சதா முடிஞ்சு போச்சுன்னு கூட பகவத்கீதை மகாத்மியம் சொல்லிவிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல் சதா தொடர்ந்து யார் அப்படின்னா கீதா பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களே உபனிஷத்து ரூபத்திலையோ இன்னொரு ரூபத்திலையோ இல்லை இதே திரும்பி கேட்டோ இதே படிச்சுக்கிட்டோ ஏதோ மொத்தத்தில் இந்த விஷயத்தோட தொடர்பு வச்சிருந்தா அவனுக்கு முதல் இங்கே இந்த லோகத்தில் இந்த வாழ்க்கையில் சாந்தமாக வாழுவான். பகவான் வந்து சுகி என்னார். சுகம் வந்து டிரான்சன், அது வந்து வியாபகாரிக்கம், நித்தியம் இல்லை. அது சுகம் అనేది எப்பவுமே இருக்கிறது இல்லையே. அப்படின்னு அர்த்தம். சுகம் வரல, துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் ரெண்டுத்தினு சமமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையிலோ சமஸ்தித்தினி எழுந்து போகாமல் அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற அதுக்கு பேர் சாந்தி நிலை. அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாந்த நிலை இந்த வாழ்க்கையில் இப்போவே கிடைக்கும். இப்போ உடம்பு எப்படி இருந்தாலும் சரி, வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நாட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இருந்து போடும். ஆனால் எனக்கு நான் எப்படி இருக்கணும்னு பகவத்கீதை எனக்கு சொல்லி கொடுத்ததுனால அது நான் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போது அவனுக்கு வந்து கிரமமாக என்ன ஆகும், சாந்தி மட்டும் போதுமன்னா சாந்தியோடு இருக்கிற மனசை வச்சு அவன் இன்னும் சாஸ்திர அத்தியனம் இந்த விஷயங்களை ரொம்ப ஆழமாக சிந்திப்பான். ஆழமாக அதை ஜீர்ணம் பண்ணிக்குவான் முழுசா. அப்போ என்ன வரும், முக்தி வரும். அதனால சுகி முக்தா, அவன் முக்தனாய் சுகமாக இருப்பான் முதல்ல இங்கே. அப்படின்னா யாருக்கு தொந்தரவு பண்ணுற மனுஷனாக இருக்க மாட்டான், அதர்மமாக இருக்க மாட்டான். அப்போது அப்படி இருந்து இந்த சாதனை பகவத்கீதனை நினச்சி குரு கிட்ட போய் சிரவணம் பண்ணிட்டு குரு சேவை பண்ணி இதெல்லாம் பண்ணி முக்தி அடைவான். அதனால முக்தி எப்படி வரும், கர்ம தீந்து போனதான் சார் முக்தி வரும். கர்மம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. என்ன பகவான் சொல்கிறாரு, லோகத்தில் கர்ம செஞ்சிட்டு இருந்தால் கூட இப்போ அவனுக்கு இந்த கர்மையோ இல்லை ஆல்ரெடி இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா அந்த கர்மையோ எதுவுமே கூட ஒட்டுக்காது. அப்படின்னா கர்மயோகத்தினால பக்தி யோகத்தினால தயார் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஞான யோகத்தில் இறங்கி ஞானத்தினை அடைஞ்சாச்சுன்னா இனிமேல் அவனுக்கு இந்த கர்மக்கு சம்பந்தம் இல்லை. கர்மம் எதுவுமே அவனுக்கு பண்ணாது. இப்போ பயப்படலை, கர்மம் அப்புறம் எனக்கு திரும்பி என்ன பண்ணுவோன்னு பயம் இல்லை. ஏன்னா இவன் ஜீவன் முக்தன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் விதேக முக்தி கூட கிடைச்சது, இன்னொரு ஜன்மம் இல்லை. கர்மம் எங்கே இருக்கு, கர்மம் மொத்தம் அப்படியே பர்ன் ஆகிடும், அப்படியே புஷிங் போயிடும்.
கீதையில் பகவானே சொன்னார். அப்புறம் இந்த சாந்தி ஞானம் இதென்ன எல்லாருக்கும் எட்டுறதோ இல்லையோ புரியறதோ இல்லையோ, புரியும் பகவத்கீதை கேட்டதுனால. சப்போஸ் இன்றைக்கி மட்டும் வந்து இந்த மகாத்தி மட்டும் யாராவது கேட்டிருந்தால் கண்டிப்பாக புரியாது. அதனால புராணத்தில் சொன்னதுனாலையும் பகவான் கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்துட்டு வேறு விதமாக கூட மகா பாப்பாதி பாப்பானி, பாப்பங்களுக்கு சிறந்த பாப்பமாக பாபம் பண்ணி பாப்பியாக இருந்தால் கூட இந்த கீதா தியானம்னா அர்த்தம் படிக்கிறது, கேட்கறது, பாராயணம் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது எல்லாமே பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து ஒருக்காகவும் அந்த பாப்பங்களை ஒட்டுக்கல, பாப்பம் ஒட்டுக்கல, புண்ணியம் ஒட்டுக்கல. புண்ணிய பாப்பங்களை ஒட்டுக்கலன்னா கர்மை ஒட்டுக்கலன்னு அர்த்தம். எப்படின்னு சொன்னால் உதாரணம் கொடுக்குறாரு பகவான் வந்து, அந்த ஜலத்தில் இருக்கிற தாமரை பூ, தாமரை இலை முக்கியமாக, இலைக்கு ஜலம் ஒட்டுக்காது. ஒருவேளை காற்றுக்கு ஜலம் அப்படி பூ மேலே விழுந்தா கூட பூ கூட ஒரு சொட்டு கூட ஒட்டுக்காது. அது அப்படி தனியாக அப்படி நிற்கும். நளினி தளகத ஜலமனை பகவத்கீதை பஜகோவிந்தத்தில் சொன்ன மாதிரி அந்த உதாரணம் சொல்கிறாரு. அந்த மாதிரி கொச்சித்து கொஞ்சம் கூட புண்ணியம் பாபம் அப்புறம் சஞ்சித கர்ம ஆகாமி கர்மம் எந்த கர்மமும் இவனை ஸ்பர்ஷ பண்ணவே பண்ணாது. அடுத்த ஸ்லோகங்கள் 2. கீதாயா புஸ்தகம் யத்ர யத்ர பாடः பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ர வை சர்வே தேவாஸ்ச ருஷயः யோகினः பன்னகாஸ்ச யே கோபால கோபிகா வாபி நாரதோத்தவ பார்ஷதைஹி. முதல் கொஞ்சம் அந்த முக்தி சாந்தி அதெல்லாம் பேசிட்டாரு. அப்புறம் புண்ணிய பாப்பங்களை பற்றி, என்ன பாப்ப பயம் எல்லாருக்கும் இருக்குல்ல. நிறைய பேர் ஏன் கோயிலுக்கு போகிறாங்கன்னா, நான் என்ன ஏதாவது பாப்பம் செஞ்சிருந்து அதெல்லாம் போகணும், இன்னும் கொஞ்சம் புண்ணியம் வரணும், எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தானே அடிக்கடி சுவாமி நினச்சிக்கிறது. ஸ்பெஷலாக போகிறது, அந்த நாள் இந்த நாள் என்னமோ ஏதோ பண்ணிட்டாங்கங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, பண்ணுறாங்க. ஏதோ பகவான் இருக்காரு, ஏதோ இருக்கு, பாப்பம் புண்ணிய பாப்பங்கள் இருக்குது, தர்மமாக இருக்கணும், கர்மான்னு ஏதோ பயம் இருக்கு. அது வேலை செய்யும் முதல்ல இருக்கணும். அதெல்லாம் சொல்லி அப்புறம் இந்த கீதா கிரந்தத்துடைய மகிமையும் சொல்கிறாரு. கீதா புஸ்தகமே எங்கே இருக்குன்றதோ, ஓகே, உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ புஸ்தகம் இருந்தால் சரி. புஸ்தகம் இருக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் அங்கே பட்டணம் கூட பாராயணம் பண்ணுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அப்படி பாராயணம் பண்ணுறதுன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், சுலபம். இங்கே வந்து உட்காருது, இப்படியெல்லாம் கேட்கறது. 4 வருஷமாக பேசுகிறாராம்மா பகவத்கீதை. பேசுவார், அவ்வளோ வருஷம் கேட்கறது. எப்படியோ கேட்டு முடிச்சிட்டோம். தொடர்ந்து எல்லா கிளாஸு எல்லா ஸ்லோகத்துக்கு வந்து அட்டெண்ட் பண்ணது யாருன்னா டீச்சர் மட்டும்தான். கண்டிப்பாக 100% ஒருத்தன் இருக்க மாட்டான். ஆனால் குரு வந்து டீச்சரு அப்படி அவர் பாட்டுக்கு வந்து சொல்லிகிட்டே போகிறார், முடிச்சாச்சு. ஏன்னா அவருக்கு சொல்கிறதுல ஆனந்தம் இருக்குது. அதனால் யார் வராங்களோ யார் போனாங்களோ என்ன ஆயிடுச்சு என்னமோ இல்லையா. நிறைய வாட்டி அப்படி எல்லாம் மிஸ் ஆகிட்டோம் இல்லையா. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அதனால தான் திரும்பி அடுத்தது ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தால் கீதையில் சொன்னது எல்லாமே என்னது. இப்போ அடுத்தது உபனிஷத்தை ஆரம்பித்தா அங்கே கொஞ்சம் டோஸ் ஹெவியாகவே இருக்கும். அப்போது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். வேறு என்ன வேர்டு இருக்குது மாதிரி கிரகஸ்தரால் இருக்கிறோம், ஊருக்கு போனோம், பேத்தி பேரன்னு அவங்க வராங்க இவங்க வராங்க போகிறாங்க, கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாம் இருக்கும். நீங்கள் பாட்டிக்கு நீங்கள் கிளாஸ் வைப்பீங்க, நீங்கள் பண்டிகைக்கு கூட லீவ் கொடுக்க மாட்டீங்க.
எனக்கு பண்டிகை எல்லா நாளும் எனக்கு பண்டிகை மாதிரி தான் இருக்கு. பகவத்கீதை இது இது விஷயங்கள் பேசுகிறதே பண்டிகை. இதுதான் ரிசப்ஷனும் இதுதான் எல்லாமே. எல்லாம் பண்ண ஆனந்தம் தானே. ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் குரு டீச்சர் அப்படி பண்ணுறார். நம்மளை கூட அப்படி ஆகணும், ஒரு நாளைக்கு அப்படி ஆகணும். எப்போ சார் ஆகும்? பகவான் வேண்டிக்கணும். எங்கே கீதா பாராயணம் நடக்கிறதோ, பாட்டக சொல்லி கொடுக்கறது நடக்குது, அங்கே என்ன ஆகும் தெரியுமா? வேறு புண்ணியக்ஷேத்திரங்கள் தீர்த்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் நீ போய் தான் புண்ணியம் வரும் நினச்சிக்காதே. இந்த சத்சங்கம் நடக்கிற கீதா பாராயணம் நடக்கிற கீதா புஸ்தகம் இருக்கிற இடத்துலையே சர்வ தீர்த்தாணி எல்லா தீர்த்த க்ஷேத்திரங்களும் அங்கே இருக்குன்றாரு. உதாரணக்கு சொல்கிறாரு, பிரயாகா முதலான, பிரயாக ரொம்ப சிறந்த இடமா சொல்லப்படுது இல்லையா, அதனால் அந்த உதாரணம் கொடுக்குறாரு. அங்கே பிரயாக அங்கே தீர்த்தம் இருக்குது. தத்ர எத்திர பகவத்கீதா தத்ர. அதனால் அப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, ரொம்ப எவ்வளோ முக்கியத்துவம்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். 99.9% கொடுக்கணும். ஒரு பிசுறு மட்டும்தான் வேறு எதுக்காவது கொடுக்கணும். அப்படி இருந்து கேட்கணும் சப்ஜெக்ட் இனிமேல் ஆவது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் லோக விஷய விவகாரங்கள்னு அப்படி அது பாட்டுக்கு இருக்கும். கிளாஸ் டெய்லியாக வைக்கிறோம், வாரத்துக்கு ஒரு நாள், மிச்ச நாளில் போகலாமே அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம். ஆனால் அந்த கிளாஸ் இருக்கிறதுக்கு மட்டும் நான் அதை கட் பண்ண முடியாது, கிளாஸ் கட் பண்ண முடியாது. மிச்சம் இல்லை கட் 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 அப்படி வச்சுக்கணும். அப்போ தான் சாதகன். சரி, அதனால் பிரயாகன்னா ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருமலை எல்லாமே, பழனி எல்லாம் அங்கே இருக்குப்பா தீர்த்த க்ஷேத்திரங்கள் எல்லாம். அது மட்டும் இல்லை, எல்லா தேவதர்களும் எல்லா ருஷிகளும் எல்லா யோகி சித்த புருஷர்களும் பன்னகாக கந்தர்வ அதெல்லாம் வேறு கோபாலர்கள் கோபிகைகள் கோபாலகா இவங்க எல்லாரும். அப்படி என்ன அர்த்தம்? பக்தாளு தான், அவங்க எல்லாரும் ருஷிகள் தானே. அவங்க எல்லாரும், இன்னும் சொல்ல வந்த நாரதர் உத்தவர் கூட இப்போ இங்கே இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம கூட இருக்காங்க. அப்படி இருந்ததுனால தான் பகவத்கீதை நம்ம படித்து முடித்து 18 அத்தியாயங்களை செஞ்சு முடிச்சு இத்தனை வருஷம். அதனால் அவங்களுடைய சப்போர்ட்டு எப்பவுமே பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாமா. இவங்களெல்லாம் யாரும் ரொம்ப நாள் சிரஞ்சீவிகளை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனால் கண்ணுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. இருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி எல்லாம் இருந்துட்டு அடுத்த 2 ஸ்லோகங்கள். சஹாயோ ஜாயதே சீக்ரம் யத்ர கீதா பிரவர்த்ததே யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் ப்ருத்வி நிவாசாமி சதைவஹி நிவசாமி சதைவஹி. அது மட்டும் இல்லை, அப்போ அந்த சமயத்தில் இது பகவத்கீதை கேட்குற இடம், புஸ்தகம் இருக்கிற இடம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பட்டனம் பாடனம் ஸ்ருதம். நம்மளா படிக்கிறது இல்லைன்னா கேட்கறது, ஒருத்தர் சொல்லி கொடுக்கறது. ஓகே, இதெல்லாம் எங்கே இருக்குன்றதோ நடக்கிறதோ அங்கே வந்து. அப்புறம் கீதா விசாரன்றாரோ, கீதான்னா பாராயணம் மட்டும் இல்லை, அதோடைய விளக்கம் எங்கே விசாரணை செய்யப்பட்டு கீதா பற்றி டிஸ்கோர்ஸ் பிரவச்சனம் நடக்கிறதோ, அதோடைய விவரம் சொல்லப்படுறதோ, அப்புறம் அடுத்தவங்களுக்கு நான் கூட படிக்க வைக்கிறோமோ, பாராயணம் பண்ண வைக்கிறோமோ, ஸ்லோகமாக படித்தோம் நாம. அதெல்லாம் பண்ணுற இடத்துல வந்து அங்கே சகாயம், ஹெல்ப் தொடர்ந்து உடனே வருமா, சீக்கிரம். ஓகே,
அப்படின்னு அர்த்தம் என்ன? எதனாலன்னு மேலே இவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்பா, இத்தனை ஜென்மங்களுக்கு அப்புறம் இப்போயாவது உனக்கு கீதா படிக்கிற கேட்குற பாக்கியம் கிடைச்சதே, நீ இனிமேல் படிச்சுக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அது இது இருந்தால் கொஞ்சம் எல்லாம் அவங்க சீக்கிரம் அது கொஞ்சம் செட்டில் பண்ணுவாங்க. நிறைய வாட்டி நீங்கள் அந்த அளவுக்கு சிரத்தையோடு ஈடுபடும் போது தெரியும், நிறைய முக்கியமாக நமக்கு சத்சங்கத்துக்கு கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தடங்கள், தமோ குணம் ரஜோ குணம், இது எல்லாத்தையும் கூட அவங்களுடைய அனுகிரகத்தினால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி வருவோம். அதனால தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நமக்கு நான் இப்போ நல்லா ஆயிட்டேன், நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேன், எனக்கு நல்லா புரியுறது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இதெல்லாம் சேஞ்ச் வருது பார்த்தீங்களா. அது ஒரு நம்முடைய பிரயத்தனம் மட்டும் இல்லை, சகாயம் அங்கேருந்து கூட வருதுன்றார். அது வந்ததுனால அது மட்டும் இல்லை, அடுத்த முக்கியமான விஷயம், அந்த கீதா பட்டனம் பாட்டனம் ஸ்ருதம் இதெல்லாம் எங்கே நடக்கிறதோ நான் அங்கே இருப்பேன், நான் அங்கே நிவசிப்பேன். என்ன பக்தாளு பேர் மட்டும் சொல்லிட்டேன் இப்படி, ஆனால் என்னோடய பக்தாளு ரொம்ப முக்கியம், அவங்கள எல்லாரும் வருவாங்க, நானும் அங்கே இருப்பேன். எங்கே சார் இந்த ஹிருதயத்தில் இருந்து கேட்கறது யாரு? ஆத்மா தானே கேட்கறது, பகவான் தான் கேட்கறாரு. காது அப்புறம் பிரெயின் கேட்கறதுன்னு சொல்லக்கூடாது, பகவான் கேட்கிறார். இங்க பேசுறது யாரு? பகவான் தான் பேசுறாரு, அங்க இருந்து பகவானே கேட்கிறாரு. அதனால நான் அங்க இருப்பேன். அப்படி அர்த்தம் என்ன? நமக்கு இப்போ ஈஸ்வரன் என்னன்னு நல்ல தெளிவா புரிஞ்சுதா இல்லையா பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம்? அதுதான், அது புரிஞ்சு போச்சுன்னா அங்க இருக்கான்னு அர்த்தம். இருக்காரு, இது முன்னாடி புரியாம இருக்கு, இப்போ புரிஞ்சுது. இப்போ ஈஸ்வரனுக்காக நான் எங்கமே தேட வேண்டியதில்லை, எங்கமே ஓட வேண்டியதில்லை, எங்க அலைய வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா நான் அங்கே இருக்கேன். புத்தி யோகம் ததாமியம், அவங்க புத்தியில இருந்து நானே அது புரிய வைப்பேன். ஆனால் அவன் மட்டும் ஜஸ்ட் கமிட்மெண்ட், ஸ்ரத்தையோடு போய் உட்காரணும். அதுக்கப்புறம் பண்ணுற வேலையில் குரு பார்த்துக்குவாரு, நான் பார்த்துக்குவேன். குரு வெளியில் வந்து பார்த்துக்குவாரு, நான் உள்ளே இருந்து பார்த்துக்குவேன். இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம பிரயத்தனம் అనేది அது ஒன்றும் கிடையாது. அப்படி விட்டு கொடுக்கணும். விட்டுட்டு பகவானை ஜாக்கிரதை என்னை இப்படி கொண்டு வந்தா இந்த வழியில் என்னை அப்படியே நீ கைப்பிடிச்சிட்டே கொண்டு போற, நான் அங்கே இருக்கேன். நிச்சயம் ஏ பிருத்வி கூப்பிட்றாரு, ஏ பிருத்வி அங்கே நான் நிச்சயமாக இருப்பேன். நிவசாமி, நான் நிவசிப்பேன் அங்கே. அப்படின்னா ஒரு வாட்டி பகவத்கீதை இங்கே பண்ணுறோம்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம ஹிருதயத்தில் சைத்தன்யம் இருக்கு ஆல்ரெடி. அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டோடு நம்ம கேட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் அடுத்தது அடுத்த ஸ்லோகம் சேர்ந்து படிக்கலை, படிச்சோமா? கீதாஸ்ரயேஹம் திஷ்டாமி கீதா மே சோத்தமம் க்ருஹம் கீதாஞானமுபாஸ்ரித்ய த்ரீன் லோகான் பாலயாம்யஹம். ஓகே, மேலே ஸ்லோகம் 3 லைன் இருக்கிறதுனால அங்கே முடிச்சாச்சுன்னு பெருசாச்சு. ஏன்னா அர்த்தம் பார்த்தோன்னே இப்போ மேலே சொன்னதுக்கு இது கண்டினியூஷன் இருக்குங்க. நான் அங்கே இருக்க கண்டிப்பாக நிச்சயம், அந்த நிச்சயமனை வார்த்தை பல இடத்துல உபயோகப்படுத்துவார். இதில் ஒரு சந்தேகம் வச்சுக்காது, நிச்சயமாக நான் இங்கே இருப்பேன்னாரு. அப்புறம் அந்த நிவசாமின்னு சொன்னார. ஏன்னா ஆக்சுவலி நான் அந்த கீதனை ஆசிரிச்சு தான் உட்கார்ந்துருக்கேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? கீதான புஸ்தகமான இல்லை, ஞானஸ்வரூபம். நான் அதனை ஆசிரிச்சே இருக்கான்னா நான் அதாவாவே இருக்கேன். புரியுறதா? மேலே நிவசாமின்னு சொன்னதுக்கப்புறம் கீதா ஆசிரியே அகம் திஷ்டாமி, நான் கீதனை ஆசிரிச்சு தான் உட்கார்ந்துருக்கேன். அப்படின்னு ஏதோ அது புஸ்தகம் அப்படின்னு கிடையாது, ஞானஸ்வரூபம். நானே ஞானஸ்வரூபம் இருக்கேன், நானே அதாவாக இருக்கேன். கீதா வேறு இல்லை, நானும் வேறு இல்லை. ஆத்ம விஷயத்தின் இவ்வளோ விவரிச்சோம். இங்கே
கீதா అనేది அதனாலதான் இப்போ 18 நாமங்கள் படிச்சோம். அதில் பாருங்க, பிரம்ம வித்யா, பிரம்மவல்லி, பிரம்ம ஜான மஞ்சரி, எத்தனை பேர். அதனால பிரம்ம ஜானம், பிரம்ம ஜானி, பிரம்மன் இதெல்லாம் வேறு கிடையாது, ஒன்று தான். அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஏன்னு சொன்னா தெரியுமா, எனக்கு பகவத்கீதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச உத்தமமான என்னுடைய வீடுன்றாரு. நான் வைகுண்டத்தில் இருக்க, சில பேர் சொல்லுவாங்க அது ஓகே அங்கே இருக்கும். ஆனால் வைகுண்டம் கூட விட்டுட்டு ஓடி வருவேன். பகவத்கீதை யாராவது எங்காவது கேட்குறாங்க, பேசுகிறாங்க, ஆதரிக்கிறாங்க, விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்ன நான் ஓடி வருவேன். எனக்கு நிஜமான ரொம்ப பிடிச்ச உத்தமமான கிரகம் என்ன தெரியுமா, கீதா. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஞானம். கேவலம் பக்தி, ஒரு நாம சங்கீர்த்தனம், ஏதோ பஜனை பண்ணுறது இல்லை, அது இருக்கு, நல்லது அதையும். அதனால நிறைய பஜனை மண்டலிகள் இதெல்லாமே நிறைய பேருக்கு அது சூட்டபுளாக இருக்கும். பட் இது எல்லாருக்கும் சூட்டபுள் இல்லை. யாரோ கொஞ்சம் செலக்டட் விஐபிஸ் மட்டும்தான் இங்கே அனுப்புகிறாரு. நீங்கள் எல்லாரும் விஐபிஸ் தான். அப்படியா சார்? ஆமாம், அவரே எஸ்கார்ட்டாக இருந்து கொண்டு வர. உத்தமம் கிரகம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த கீதாவுடைய சாராம்சம் அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் அசல் நான் என்னுடைய இந்த லோக மொத்தத்தின் ராஜ்யபரணம் பாலனம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கீதா ஞானம் வச்சுட்டு தான் நான் இந்த லோக சிருஷ்டி ஸ்திதி லயಗಳನೆ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லோகான் பாலயாமி அகம் கீதா ஞானம் உபாசிரித்யா. அதனால அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையை கீதா ஞானத்தின் மையமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும். ஆனால் பெரும்பாலும் அஜ்ஞானத்தின் மையமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும். அது எப்படி வாழ்க்கை அப்போ சுகமயமாக இருக்கும், சாந்தமயமாக இருக்கும், துக்கமயமாக இருக்கும், பயபூர்வகமாக இருக்கும், எல்லாம் மோகம் சோகம் பிரம இருக்கும். ஏன் ஞானத்தின் ஆசிரிக்கலை. ஞானம் என்ன தெரியல குருன்னு ஆசிரி, சத்சங்கத்தின் ஆசிரிச்சுக்கோ. யார் வேண்டான்னு சொன்னாங்க? இருக்குல்ல. No admission, no fees, nothing, no restrictions, no discipline. No discipline, no? என்ன டிசிப்ளின் இருக்கு? யாராவது இப்போ அது லேட்டாக வந்து யாரோ திட்டாரு, சஸ்பெண்ட் பண்ணாரா, ஆப்சென்ட் போட்டாரா, வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்றும் பண்ணலையே. அதனால நான் லோக மொத்தத்தினே இந்த கீதா ஞானத்தை வச்சு தான். அப்படின்னா இந்த ஹோல் கிரியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தட் வேதா. அதனால தான் பகவான் வேதம், வேதம்னா த மேன்யூல். த மேன்யூல்னு சொன்னால் ஹவு திஸ் என்டையர் காஸ்மாஸ் கர்மான்னு சொல்லுங்க, அந்த லா ஆஃப் கர்மா எல்லாம் எப்படி நடக்கிறது, அது அனாத்மா ஆகட்டும் மாயா ஆகட்டும், ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் ஆல் திஸ் என்னை சுற்றி தான் நடக்கிறது. நான் யாரு? ஞானஸ்வரூபம் அன்னு சொல்கிறார் பகவான். அப்புறம் அடுத்த 2 ஸ்லோகங்கள். கீதாமே பரமா வித்யா பிரம்மரூபான சம்சயः அர்த்தமாத்ராக்ஷரா நித்யா ஸ்வாநிர்வாச்ய பதாத்மிகா சிதானந்தேன கிருஷ்ணேன புரோக்தா ஸ்வமுகதோர்ஜுனம் வேதத்ரயீ பரானந்த தத்வார்த்தஞான சம்யுதா. இந்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள தான் நான் சொன்ன 18 நாமங்களுக்குள்ள 2-3 வருது இங்கே. சரியா? அர்த்தமாத்திரா அங்கே சொன்ன நானும், அப்புறம் பிரம்மரூபா சொல்லியிருக்கேன், சிதானந்த ரூபா சொல்லியிருக்கோம், வேதத்ரயி சொல்லியிருக்கு அங்கே. ஸோ இந்த நாமங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. சரி, என்ன சொல்கிறார்? நீங்கள் கொஞ்சம் ஹையர் திரும்பி பேசுகிறார். கீதா தான் என்னுடைய
பரமா வித்யா, த ஹையஸ்ட் நாலெட்ஜ் அந்த கீதா. அப்படின்னா பிரம்ம ஜானம், பிரம்ம வித்யா. அதுதான் என்கிட்ட எல்லா வித்தியகள் இருக்கு. என்கிட்ட எல்லாம் பகவான்கிட்ட தான் இருக்கு, எல்லா வேதத்தில் இருக்கு. ஆனால் அதில் சிறந்த வித்யா என்னன்னா என்னுடைய சிறந்த வித்யா கீதா. அது கீதான்னு என்ன புரிஞ்சுக்கணும்? பிரம்ம வித்யா, பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம், பரமாத்ம ஜானம் தான் கீதான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பிரம்ம ரூபமாகவே இருக்கு. சொன்னா இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, பிரம்மம் வேற இல்லை, பிரம்ம ஜானம் வேற இல்லை. பிரம்மனை தெரிஞ்சுக்கணும், பிரம்ம ஜானி வேற இல்லை. ஜானி, ஜானம், ஜான தேய வஸ்து எல்லாம் ஒன்று தான், திரிபுட்டி இல்லை. தியான தியாத்ருத்தேய ரூப லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். ஒன்றும் இதில் ஒரு சந்தேகம் இல்லை. புரியுறதா? தரா ஓ தரணி கேட்குறாரு. என்ன சம்சயா? ஏன்னா இது என்ன தெரியுமா? அர்த்த மாத்திரா, கிளியராக ரொம்ப தெளிவாக அர்த்தத்தோடு கூடியிருக்கிறதே, ஏதோ சும்மா இல்லை. மிச்சம் எல்லாம் லோக ஞானங்கள் நிறைய இருக்குல்ல, ஏதாவது அர்த்தம் இருக்காதுல்ல. சின்ன வயசில் ஏதோ படிக்கிறோம், படித்தது ஏதாவது வாழ்க்கையில் அதெல்லாம் உபயோகப்படுறத. ஹிஸ்ட்ரி அவ்வளோ தலைமை உடச்சிக்கிட்டு படிச்சுட்டோம். அவனை பற்றி இவனை பற்றி தேவையில்லாத, அவன் எப்போ பிறந்தா, இப்போ வந்தா, இப்போ போயிடான். இன்னும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஏதாவது சாம்பார் வைக்கிறதுக்கு அது ஏதாவது உபயோகப்படுமா? சாம்பார் நான் வச்சுக்கணும் வீட்டில். இப்படி லோகத்தில் நீ என்னாவது படி, கடைசியில் சாம்பையேவ சகாய அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த காஞ்சி சுருங்கேரி மட்டாதிபதி. ஓகே, மரண சமயே இது ஏதாவது உபயோகப்படுமா? இந்த ஞானம், பிரம்ம ஞானம் உபயோகப்படும். நான் சரீரம் இல்லை, சரீரத்தை உபயோகப்படுத்திட்டு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பகவானுடைய இந்த கிரியேஷன், நானே தான். எனக்கு கர்மம் ஒட்டுக்கலை, புண்ணியம் பாபம் ஒட்டுக்கலை, எல்லாமே என்ஜாய் யுவர் செல்ஃப், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு சரீரம் விடணும். எப்போ சரீரத்துக்கு வியாதி இருக்கும், அப்போது வயசான வியாதி வராத என்ன ஆனால் கூட சொல்லணும். எப்படி சார்? அதுக்கு தான் இது படிச்சுக்கிட்டு இருந்தால் இருப்பேன். அப்படி சரீரம் விடுறதுக்கு பயப்படக்கூடாது, மரணத்துக்கு பயப்படக்கூடாது, மூப்புக்கு பயப்படக்கூடாது, வியாதிக்கு பயப்படக்கூடாது. அதெல்லாம் சகஜம், பிரகிருதியில் வரும். வரத்துக்கு முன்னாடி தயாராக நீ இந்த ஞானத்தை அடைஞ்சிக்கோ. அதனால இது நித்தியம். பேரு கீதைக்கு பேர் கீதான்னு நித்யா, சத்யா பேர் வச்சுக்குவாங்க நல்லா. அப்புறம் இன்னொன்று தெரியுமா? ஸ்வநிர்வாச்ச பதாத்மிகா, ரொம்ப முக்கியமான வார்த்தை. கடைசியில் என்ன சார் கீதா சொல்கிறது? நீங்கள் இத்தனை மணிக்கணக்கு பேசினா அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. என்னை பற்றி தான், நான் யாருன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறது, காட்டி கொடுக்கறது. ஸ்வநிர்வாச்ச, ஸ்வான செல்ஃப் டிக்ளரேஷன். எல்லாத்துலையும் சைன் பண்ணுவாங்க, செல்ஃப் டிக்ளரேஷன். இங்கே அது நீ யார்? முதல்ல கரெக்ட் ஐடென்டிட்டி என்ன புரிஞ்சுதா? ஆத்மா நித்யம் சத்யம் ஏகம் சாரம் பிரம்மம் சிதானந்தம். ஆத்மா அந்த பதங்களோட பதாத்மிகா ஸ்வ அர்த்தம்னு என்னுடைய செல்ஃப்ன்னு என்ன అనేది பல வார்த்தைகள். அதான் இப்போ சொன்னானே, நித்திய சத்திய ஏக சார வஸ்து சச்சிதானந்த ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம நித்தியோஷி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோசி. எல்லாம் பதாத்மிக பல பல பதங்கள் இப்படி சொல்லி நான் என்ன எனக்கு அறிமுகப்படுத்துது. நீ இது தெரிஞ்சுக்கோ அப்படியா. இது நானே விஷ்ணு சொல்லிக்கிறாரு. சிதானந்த கிருஷ்ணேனா யாருக்கு எப்போ சொல்லப்பட்டதுன்னா, அந்த சிதானந்த கிருஷ்ணனை நானே அவதாரம் எடுத்தான்ல. அப்போது என்னுடைய வாயாலேயே அர்ஜுனன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற.
அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்த என்னோட வாயாலே சிதானந்தேன கிருஷ்ணேன, அந்த வார்த்தை கூட முக்கியம்தான். கிருஷ்ணன் யாரு? சித் ஆனந்தம். சித்தன் என்ன? கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் என்ன? உணர்வு. உணர்வு வந்து ஆனந்த ஸ்வரூபம், நித்தியஸ்வரூபம், சத்தியஸ்வரூபம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்னது? மறுபடியும் இங்கே பேர் வேதத்ரயி. 3 வேதங்கள் 4 வேதங்கள்னு சொன்னால் கூட சில இடத்துல சாஸ்திரத்தில் வேதத்ரயின்னு சொல்கிறது. அதுக்கு என்னன்னு இப்போ விளக்கம் வேண்டாம் நமக்கும். அது என்ன சார் வேதத்ரயி? வேதங்கள் 4, அதுக்கு ஒரு இது இருக்கு டிஸ்கிரிப்ஷன். 3 வேதங்களுடைய சாரம் ஆனந்த கீதா. அப்புறம் பரானந்த, பரம் சுப்ரீம் மோஸ்ட். அனந்த, நந்த இல்லைன்னா பர ஆனந்தான்னு எடுத்தலாம், சில இடத்துல அனந்தான்னு. ஆனந்தம், பரம ஆனந்த ஸ்வரூபமான வேதங்களுடைய சாரமாக இருக்கிற அந்த பிரம்ம வித்யா, பிரம்ம ஜானம். அதனால அதுக்கு வெறும் தத்துவார்த்த சம்யுதா. தத்துவ அர்த்தம் நிஜம். தத்து அது என்ன என்ன, துவம் என்ன, நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தத்துவமசி நீ மகாவாக்கியத உபனிஷத்தை சொல்லி அவ்வளோ கிளியராக டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுமோ அது எல்லாத்தையும் கூடியிருக்குது பாருங்க. அப்படி சொல்லி அடுத்தது சரி, இதெல்லாம் புரியறதுக்கு உனக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் எல்லாருக்கும் சொல்லி, சரி அட்லீஸ்ட் வந்து இது பாராயணமாவது பண்ணேன். இப்போ சொல்லுவார், நீ பாராயணம் பண்ணியாச்சுன்னா உனக்கு புண்ணியம் வரும். எப்படின்னா ரொம்ப கன்செஷன் கொடுக்குறாரு, ரொம்ப கன்செஷன். இந்த தள்ளுபடி எங்கேயுமே இருக்காது, எந்த ஆடி தள்ளுபடி எல்லாம் இங்கே இருக்காது. இப்படி எல்லாம் 100% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி. என்ன படிக்கிறோம்? யோஷ்டாதச ஜபோ நித்யம் நரோ நிश्चल मानसः ज्ञान सिद्धिं सलभते ततो याति परं पदम्. ஆரம்பத்தில் நான் அந்த 18 நாமங்கள் சொல்லி ஒரு ஸ்லோகம்னு சொன்னானே இங்கே, அது 18 இங்கே வருது. யஹ அஷ்டாதச ஜபஹான்னு அர்த்தம் 18 அத்தியாயங்களுமே படிக்கிறதுன்னு அர்த்தம். ஜபம்னு என்ன இல்லைன்னா அந்த 18 நாமங்கள் சும்மா அது சொல்லிட்டே இருந்தாவே கூட நித்தியம் நித்தியம். எப்படிப்பட்ட அந்த மனுஷன் நிശ്चल मानसः, நிശ്चலமான மனசோட, ஏகாகிரத்தோட, ஸ்ரத்தையோட, இன்வால்மெண்ட்டோட யார் அது சொல்கிறானோ, முதல்ல 18ன்னு வச்சுக்கோங்க, அத்தியாயங்கள்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பகவத்கீதை பாராயணம் 18 அத்தியாயங்கள் தொடர்ந்து படித்தா ஒரு 2.5 hours ஆகும். சரியா? ஸ்லோவாக படித்தா ஆமாம் 2.5 3 hours படிக்கலாம். அதனால் அப்படி விரும்பி பண்ணுறோம் இருக்காங்க, பண்ணணும். சரியா? அப்படி பண்ணால் என்ன ஆகும்? இங்கே முதல்ல வந்து ஹையர் ஞான சித்தி, ஞானம் சித்திச்சிடும். அப்புறம் ஞானம் வந்தாச்சுன்னு என்ன? பரம்பதம். நீ பரமபத வாசலில் போனதுனால பரம்பதத்துக்கு போக மாட்டே, அது போகிற இடம் இல்லை, புரிஞ்சுக்கிற விஷயம். அதனால் அதுக்கப்புறம் முதல்ல ஞானம் வந்து என்ன சார் ஆகும்னு, அதுதான் பரமபதம் அப்படின்னு சொல்லி ஹையஸ்ட் விஷயம். அப்படின்னா பகவத்கீதை மறுபடியும் கேட்கணும், புரிஞ்சுக்கணும், ஆழமாக பார்க்கணும், சிந்திக்கணும், எகெயின் இதெல்லாம் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஞான சித்தி வேணும், பரம்பதம் வேணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். வயசானவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், ரிட்டையர் ஆனவங்களும் பண்ண மாட்டோம், பிஸியாக இருக்கிறவங்களும் பண்ணுறதில்லை, லேசியாக இருக்கிறவங்களும் பண்ணுறதில்லை. டைம் இருந்து ஒன்றும் அவ்வளோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதவங்க எல்லாம் லேசி, இன்னும் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல். அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகம் சொல்லலையே, கண்டினியூஷன் நான் மறந்துட்டுருக்கேன். சரி, பாடே சமக்ரே சம்பூர்ணே ததோர்த பாடமாச்சரேத்
ததா கோதானஜம் புண்ணியம் லபதே நாத்ர சம்சயः. முதல்ல 18 அத்தியாயங்கள் பற்றின்னு சொன்னார். ஓகே, 18 அத்தியாயங்கள் இல்லை, ஆக்சுவலாக 18 வருடங்கள் குரு கிட்ட படிக்கணும், உபனிஷத்துகள் படிக்கணும், பிரம்மசூத்திரம் படிக்கணும். 2 பேர், அவர் உயிரோடு இருக்கணும், நான் உயிரோடு இருக்கணும். என்ன பண்ணுறது? இது சும்மா டேஸ்ட்டு காமிச்சிட்டோம் உங்களுக்கு. வாட் இஸ் பகவத்கீதை 4 வருஷம் ஆயிடுது. ஆச்சா, சரி. மேலே ஞான சித்தி பற்றி எல்லாம் சொன்னார். இங்கே தான் அர்த்தவாதம், எக்ஸாஜரேஷன். என்ன சார் 18 அத்தியாயம், அப்புறம் இனிமேல் நான் வரமாட்டேன், இங்கே வர்றது அப்புறம் போகிறது எல்லாம் இருட்டாக இருக்குது, சில நாள் மழை பெய்யுறது, இதெல்லாம் கஷ்டம். படித்தாச்சு, நானே படிச்சுக்கிறேன், பாராயணம் பண்ணுறேன் வீட்டில். இல்லை நீங்கள் சொன்னதுபடி இருக்காங்க, இதில் கேட்குறேன், அப்புறம் ஞானம் வருமா? வரவே வராது. அதிக நாள் நான் இந்த 18ன்னு இப்படி மாற்றி சொல்லிட்டேன், எனக்கு கன்வீனியன்ட்டுக்காக சொல்லிட்டேன். நான் 18 வருஷம் ரொம்ப பயப்படுத்தாதவங்க சார், அவ்வளோ சொல்லிடுறேன். சரி, 12 வருஷம் சொல்லுவாங்க எங்களுக்கு சாதாரணமாக. குரு கிட்ட 12 வருஷம் எப்படி இப்படி அப்படி இப்படிலாம் படித்தா கிடையாது. அதனால தான் நான் ஜாஸ்தி சொல்லிட்டேன். இன்னொரு 6 18 வருஷம். இப்போ அப்பப்போ வருவேன், அப்பப்போ வரமாட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி வந்து, சில நாள் தூங்குவேன், சில நாள் அப்படி இருப்பேன். அப்போ மாதிரி 18 வருஷம் ஆகாத? ஆகும். நிதானமாக தானே போகிறேன், ஸ்லோ பேசஞ்சரில் ஏறின மாதிரி. அப்புறம் இங்கே என்ன சொல்லணும், சரி முழுசாக படிக்கலையா, படிக்க முடியலையா, அதில் பாதி 9 அத்தியாயம் படிக்கலைன்னா கூட ததா அர்த்தா ஒரு அது பாட்டம் பாட்டம்னா பாராயணம்னு வச்சுக்கோங்க, கேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் முதல் 2 வருஷம் வந்துட்டேன் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர் வரல. இல்லை, உங்களுக்கே தெரியுமே, தொடர்ந்து வரவங்களை உங்களுக்கு தெரியும். எங்கே போயிட்டாங்க, எல்லாருக்கும் போயிட்டாங்க. அப்படி பாதி படித்தேன் நான். பரவாயில்ல, பாதி படித்து பாதி கேட்டால் கூட பசுமாடு தானம் பண்ணுற அளவு புண்ணியம் வருமா? அப்பா, பசுமாடு கொடுக்க வேண்டியதில்லை. பசுமாடு எல்லாம் தானம் கொடுத்து உனக்கு என்ன புண்ணியம் வந்து, அந்த புண்ணியத்தினால நீ என்ன சித்தசுத்தி ஏற்பட்டு உனக்கு ஞானத்துக்கு ஒரு வழி கிடைக்கணும்னா இது பண்ணால் கிடைக்கிறது. அதனால் கோதான புண்ணியம் லபத்தை. இங்கேயும் சம்சயம் கிடையாது. நான் சொல்கிறதில்ல, சும்மா நினச்சிக்காத, ரொம்ப சொல்கிறீங்க சார், ஓவராக சொல்கிறீங்க. திரிபாகம் பாடமானஸ்து கங்கா ஸ்நான பலம் லபேத் ஷடம்சம் ஜபமானஸ்து சோமயாக பலம் லபேத் ஏகாத்யாயம் து யோ நித்யம் படதே பக்தி சம்யுதः ருத்ரலோகமவாப்னோதி கணோ பூத்வா வசேச்சிரம். தள்ளுபடி கொடுத்துட்டே இருக்கிறார். சரி, 9 முடியல, பாதி. சரி, இன்னும் குறைச்சிக்கோ, 3/4 அதில். ஓகே, குறைச்சி படிச்சுக்கோ. 4 அத்தியாயம் தான் படித்தேன். அப்படி படித்த விட நீ கங்காவுக்கு போய் ஸ்நானம் பண்ண எவ்வளோ புண்ணியம்ன்றாங்களோ, நீங்கள் 4 அத்தியாயம் பாராயணம் பண்ண போதுமா? கங்கைக்கு போய் குளிச்ச பலம் கிடைக்கும்ன்றாரு. சரி, அது கூட முடியாது, இன்னும் குறைச்சி ஷடம்சம் ஒரு 3 சார், 6 3 18 6 1/6 3 அத்தியாயம் தான் பாராயணம் பண்ணுறேன். ஜப்பமானஸ்தை நீங்கள் பாராயணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, சோமயாகம் செஞ்ச பலம் கிடைக்குமா? இது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குல்ல. அது சோமயாகம் என்னன்னு நமக்கு தெரியாது. சோமயாகம் பண்ணுறவங்க யாருமே இல்லை இப்போ இங்கே கலியுகத்தில். ரொம்ப ரொம்ப ரேரு. ஆனால் ஒரு கலியுகத்தில் ஒரு காலத்தில் கொஞ்சம் யாரோ பண்ணதுனால, அவங்க வீட்டில் பிறந்ததுனால அப்படி வந்தால் சோமயாஜி அனி டைட்டில் மட்டும் இருக்கும். சோமயாஜின்னு அர்த்தம் தெரியுமா? சோமயாகம் பண்ணுற வம்சத்தில் பிறந்தால் சோமயாகம் பண்ணியிருக்கணும். அது வேறு இடத்துல நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், எங்கோ விஷ்ணு சஹஸ்ரநாம சமயத்தில் எங்கோ. சரி, சோமயாகம் எனியோ அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, கங்கைக்கு போகலையே, குளிக்கலையே, அப்புறம் கோதானம் பண்ணலையே,
கோதானம் பண்ணுறதான கூட யாருமே வாங்குறதுக்கு பிராமணன் கிடையாது. நான் எங்கே வச்சுக்கிறேன், நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன்றார் அவர். அதனால கொடுத்த மாதிரி நீ பணம் கொடுத்துருவோம், அப்படி இப்படிலாம் வச்சு கோல் மட்டும் கொண்டு வந்து அதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கீரை இதெல்லாம் கொடுத்துட்டு 4 பழம் கொடுத்துட்டு பொட்டு வச்சுட்டா கோதானம் ஆகிடும். சரி ஏதோ பண்ணுறோம், நிஜமாக பண்ணுறவங்க இருக்காங்க, அது எங்கெங்க சிலது நடக்கும். ஆனால் அந்த பிராமணன் இந்த காலத்தில் அப்படி ஆகிப்போச்சே. அவர் பார்ப்போம் வேதம் படிப்பாரா, இந்த பசுமாடுன்னு பார்த்துக்கிறவரா? அந்த காலத்தில் குடும்பங்கள் வேறு, ஊர் வேறு, எல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்போ எல்லா ப்ராப்ளம். சரி அட்லீஸ்ட் கோசாலைகளோ, எங்கே கோவில்களோ சத்திரங்கள் இருக்குது, ஆசிரமங்கள் இருக்குது, அங்கெல்லாம் நிறைய பசுமாடு வச்சு எல்லாம் போஷிக்கிறாங்க நல்லா. சரி அப்படியே அது கூட பண்ணலாம். சரி இப்போ பண்ணலன்னு கவலைப்படாதே, சோமயாக பலம் வரும், கோதான பலம் வரும். சரி 3 கூட படிக்க டைம் இல்லை சார். சரி ஒரு அத்தியாயம் படிப்பா, ஏக் அத்தியாயம், ஒரு அத்தியாயம் படித்தா கூட, ஆனால் நித்தியம் படித்தா கூட போதும், பக்தியோட படித்தா போதும், நீ உனக்கு ருத்ரலோகமே கிடைக்குமா. சிவலோகமவாப்னோதி சிவேன சகமோதத்தேன்னு சொன்ன மாதிரி அங்கே போய் சிவகணங்களை கூட நீ ஒன்றாயிடுவே, ரொம்ப நாள் அங்கே வாடுவேன். பார்க்கணும், இங்கே எங்கேயுமே ஞானம் வரும்னு சொல்லவே மாட்டுறாரு. ஞானம் எது முதல்ல சொல்லிட்டாரு. இதெல்லாம் போவேன், கொஞ்ச நாள் அங்கே இருப்பேன், திரும்பி வீசா முடிஞ்சு இங்கே வந்த மாதிரி வருவேன், சிவகணங்களோடு இருந்துட்டு கொஞ்சம் யூ வில் பி அங்கேன்றார். ரொம்ப நாள் இருப்பேன்றார். எவ்வளோ நாள்னு சொல்ல, ரொம்ப நாள் அங்கே இருப்பேன். அப்புறம் அத்தியாயம் ஸ்லோகபாதம் வா நித்யம் யத் படதே நரஹ சயாதி நரதாம் யாவத் மன்வந்தரம் வசுந்தரே. இங்கே ரொம்ப குறைச்சி. சரி அத்தியாயம் படிக்கலைன்னா ஒரு ஸ்லோகமாவது படிப்பியா இல்லையா? இல்லை அத்தியாயத்தில் பாதி படிப்பியா? ஸ்லோக பாதம்னா அதில் ஹாஃப்னு வச்சுக்கலாம். நித்தியம் கொஞ்சம்தான், முக்கியமான ஒரு 10-20 ஸ்லோகங்கள் மட்டும் படிக்கிறேன் சார், பரவாயில்ல. நித்தியம் படிக்கணும். அப்படி யாராவது படித்தா அவனுக்காம திரும்பி கண்டிப்பாக மனுஷ ஜன்ம கிடைக்குமா? அப்பா என்ன அதான் பயமாக இருக்கு சார். நீங்கள் நிறைய காஸ்டியூம் இருக்குது தருவார்ன்னு சொன்னீங்க. அப்புறம் பை மிஸ்டேக் எனக்கு கரடி, புலி, பசு மாடு கொடுத்தா. அதனால் நரதாம் யாவத், நரதாமன்னா மனுஷ ஜன்ம கிடைக்கும். எத்தனை நாள்னா இந்த மன்வந்தரம் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ மறுபடியும் பிறந்தா கூட மனுஷனாகவே பிறப்பேன். மன்வந்தரம் எவ்வளோ தெரியுமா? பெரிய டைம் ஸ்கேலு. பாகவதம்ல பேசியிருக்கோம் அதெல்லாம். மன்வந்தரம் ஓகே 72 ஞாபகம் இல்லை, 72 சத்துருயுகங்கள் நடந்த ஒரு மன்வந்தரம். அதெல்லாம் அப்புறம் கணக்கு பிரம்மாஜி ஆயுஷ் எல்லாம் சொல்லியிருக்கோம். 72 வாட்டி இந்த சத்துருயுகங்கள் எல்லாம் முடிக்கணும். ஒரு யுகத்துக்கு அது எவ்வளோ பெரிய கணக்கு இருக்குது. ஓகே அத்தனை வருஷம் பிறப்பேன், அத்தனை நாள் பிறந்திருப்பேன், ஆனால் மனுஷ ஜன்மம் வரும். அத்தனை நாள் பிறக்கணுமா? ஏன் நீ ஞானத்தின்னு கேட்கல இல்லை? அதனால ஒரு ஆஸ்வாசம், மனுஷ ஜன்மம் கிடைக்கும். சரி சார் அப்படியாவது நான் படிக்கிறேன் சார், கீதா படிக்கும். நிறைய மக்களுக்கு இப்படி தான் உள்ள அந்த பயம் ஒன்று வச்சுட்டா பாராயணம் முக்கியமாக அந்த இது நாராயணியம். ஐயோ அவருக்கு ரோகம் வியாதி நயமாயிடுச்சு, எனக்கு கூட வியாதி வராமல் இருக்கணும், நாராயணியம் தான். யாரும் வியாதி தப்பிச்சுக்கல, மரணம் தப்பிச்சுக்கல. ஞானி கூட வியாதி வந்துச்சு, ஞானிக்கு மூப்பு வந்துச்சு, ஞானிகள் எல்லாருக்கும் மரணம் ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன பரீட்சத்துக்கு பாகவதம் கேட்டு 7வது நாள் பாம்பு புஷக். என்ன சார் பெரிய சுகமணி மகாமணி உட்காந்துட்டு பாகவதம் சொல்லி 7வது நாள் செத்து போயிட்டார். காப்பாற்ற முடியலையா? அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி கேஜி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஏதாவது பண்ணி அமெரிக்காவிலேருந்து வேக்சின் கொண்டு வரலாம். இல்லை மக்கு உனக்கு புரியல விஷயம். 18வது ஸ்கந்தம் கூட பேசி முடிச்சிருக்கேன். அந்த கொரோனா டைமில் பாகவதம் கேட்கணும். உத்தவ கீதை முடிஞ்சு போகிறது, கேட்டோமோ இல்லையோ கடவுளுக்கு தான் தெரியணும். சரி அப்படியெல்லாம் சொல்லி ஸ்லோக பாதம்
இங்கே கூட விட்டுட்டான் ஒரு ஸ்லோகம். கீதாயா ஸ்லோக தசகம் சொல்லுங்க. சப்த பஞ்ச சதுஷ்டயம் द्वौ त्रीनेकं तदर्थं द्वौ त्रीनेकपदर्थं वा लोकानां यः पठेन्नरः. இன்னும் சொல்லி சரி ஒரு ஸ்லோகம் படியப்பா, ஒரு ஸ்லோகத்தில் பாதியாவது படியப்பா. శ్లోకం అన్న ஒரு అధ్యాయంలో సగమావధి పడి இல்லைன்னா ஒரு 7 ஸ்லோகங்கள் படி, இல்லைன்னா 5 ஸ்லோகங்கள் படி, இல்லைன்னா 4 ஸ்லோகங்கள் படி, 3/2 படிப்பியா? பரித்ராணாய சாதுனாம், அப்புறம் சர்வதர்மான் பரித்யஜ, ஏதோ 2-3 முக்கியமானதெல்லாம் இருக்குல்ல. அப்படி எல்லாம் பாதி 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 கடைசியில் ஒரு ஸ்லோகம் படித்தா கூட அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு, சந்திரலோகமவாப்னோதி வர்ஷாணாமயுதம் த்ருவம் கீதா பாட சமாயுக்தः மிருதோ மானுஷதாம் व्रजेत. சந்திரலோகம் அப்படின்னா எவ்வளவு புண்ணியம், எது நீ நினைக்கிற பித்ருலோகம், சந்திரலோகம், அந்த யஜ்னத்தினால் இந்த யாகத்தினால் என்ன பலமனி, அது எல்லாத்துக்கும் வேண்டிய புண்ணியம் கீதா படிச்சுட்டு இருந்தாவே வருமனி சொல்ல விரும்புகிறாரு. ஆனால் இது அப்புறம் நீ படிக்கிறதுக்கு வரும்போது குரு சொல்லி தருவார். இங்கே எங்காவது நம்ம சந்திரலோகம் அது எல்லாத்தையும் பற்றி சொன்னோமா? பகவத்கீதை இத்தனை வருஷம் ஞானம் சத்தியம் அனந்தம் எல்லாம் பற்று விட்டுடு, காம குரோத லோபங்கள் விட்டுடுன்னு சொல்லி 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 வெறுத்து போச்சு. அதுதானே சொல்லிட்டு இருக்கிறாரு. கொஞ்சமாவது விட்டிருப்போம். குரு விடமாட்டார். நீ விடுற வரைக்கும் குரு விடமாட்டார். பகவான் இவ்வளவு ஈஸியாக சந்திரலோகம் கோதானம் இதெல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் ஒரு கனவுல மாதிரி, ரிலேட்டிவ் விவகாரம், சத்தியம் கிடையாதுன்னு சொல்லி தானே ஞான போதை பண்ணிட்டோம். அந்த புரியாதவங்களுக்கு, அது எட்டாதவங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டியது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அர்த்தவாத ஸ்லோகங்களாக இருக்கும். இல்லைன்னா அரை ஸ்லோகம் படிங்கோ, பாதி படிங்கோ, இப்படியெல்லாம்ன்றாரு. அது படித்தா சந்திரலோகமே கிடைக்குமா? கடிச்சிட்டு அப்புறம் அங்கோட வருஷாயுதம்னா நிறைய வருஷங்கள் அங்கே வாழ்வே. ஓகே, அப்புறம் திரும்பி மனுஷலோகத்துக்கே வருவே அப்படின்னு சொல்லி, அப்படி அடுத்ததாக கீதாபியாசம் புனக்ருத்வா லபதே முக்திமுத்தமம் கீதேத்யுச்சார சம்யுக்தः பிரியமாணோ கதிம் லபேத். இப்போ மேலே அப்படி சொன்னார்ல, திரும்பி மனுஷனாக பிறப்பார். முக்தி அடையலை, பூர்ணத்துவம் வரல. ஞாபகம் வச்சுக்கணும், ஞானம் வந்தாதான் அது இங்கே பண்ணிக்கணும், எந்த லோகம் போக வேண்டியதில்லை. குரு கிட்ட உட்கார்ந்து சாஸ்திரம் கேட்டு சரி மனுஷலோகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கீதா கிளாஸுக்கு வருவாங்க. ஆனால் இந்த குரு இருக்க மாட்டார், இந்த இடம் இல்லை, எங்கோ மறுபடியும் கீதா கிளாஸ். என்ன ஃபுல்லாக கேட்கல இல்லை, புனி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல பார்ட்ஸை. டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், இன்னும் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார், அது எல்லாம் முடிக்கல. ஏதில் இங்கிலீஷ் பார்ட் 2 போயிடுச்சு, தமிழும் அது போயிடுச்சு, எப்படி போயிடுச்சு, அது கொஞ்சம் எழுதுக்கிறேன். ஆனால் நீ ஃபுல்லாக பண்ணி முடிக்கலை. அதனால் திரும்பி கீதா கிளாஸ்க்கு வருவேன். கீதாபியாசம் புனக்கிருத்வா அப்புறம்தான் முக்தி. ஒரு நாளைக்கு முக்தி, உத்தமமான முக்தி அடையுமா? பார்த்தீங்களா, சந்திரலோகம் அந்த லோகம் எந்த லோகம் சொல்லி கடைசியில் முக்தி கிட்ட வந்தார். முக்தி என்ன? எந்த லோகம் போகணும்? எந்த லோகம் போக வேண்டாம், எங்கே போகிற விஷயம் இல்லை முக்தி. இப்போ இங்கே முக்தி உங்களுக்கு. ஏன் ஜீவன் முக்தி வந்துச்சு. பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் கேட்டு நம்ம கிளைம் பண்ண வேண்டியது, நம்ம அடிஞ்சதுன்னு நமக்கு உறுதியாக தெரிய வேண்டியது, நான் ஜீவன் முக்தன் தான். கிளைம் பண்ணக்கூடிய
நிச்சயத்துவம். நிஷ்டா வந்துச்சுன்னா முக்தி. வேறு எங்கே எதுவுமே கிடையாது. இப்போ இவ்வளோ சொன்னது எல்லாமே கூட அமெரிக்கா போயிட்டா வந்தான், இன்னொரு ஊர் போயிட்டா வந்தான். என்ன ஆயிடுச்சு? இப்போ அமெரிக்காவில் துக்கம் இல்லையா? அமெரிக்காவில் கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த லோகம் போயிட்டா வந்துட்டான். முக்தி வந்துச்சோ? வரல. இப்போ சொல்கிறார் மறுபடியும் கீதா கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு இன்னொரு ஜென்மத்தில் மாதிரியும் குரு கிட்ட போய் உட்கார். அது ரமணாலயமோ ராமாலயமோ எங்கே போய் உட்காருவேன்? முக்தி முத்தம். அதனால ஹே கீதே, பகவான் வந்து கீதே அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு லாஸ்ட் கன்செஷன், கடைசியில் இறந்து போகும்போது ஒரு மனுஷன் வந்து ஹே கீதா கீதே சம்போதனை அப்படின்னு பகவத்கீதை అని உச்சாரணை பண்ணால் போதுமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? நம்ம சகஜமாக கிருஷ்ணான்னு சொன்னால் ராமான்னு சொல்லி உயிர் விட்டுட்டார், அது சொல்கிற வைக்க முயற்சி பண்ணுறோம். அதனால் கீதே இது உச்சார சம்யுக்தா, அப்படி சொல்லி யாராவது இறந்துட்டா அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். முக்தி இல்லை, நல்ல கதி. அப்படின்னா அது கூட அந்த ஒரு வார்த்தை கூட அவனை காப்பாற்றும் என்ன சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ சொல்லணும்னா அப்பாவது அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுன்னு அர்த்தம். கதிம் லவர். சரி, அப்போ இது வந்து நான் அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி ட்ரிங்க் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியில் கீதான்னு சொல்லணும், அவ்வளோதானே சொல்லிட்டு மனுஷ ஜன்மம் கிடைக்கும்ல. அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சக்கூடாது. இங்கே பார்த்தா அப்படி இருக்க மாதிரி மிரியமான சக்தி போகிற சமயத்தில் சாகர சமயத்தில் கீதான்னு சொன்னால் போதும் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்படி கடிச்சிருந்த பாகவதத்தில் ஆரம்பத்தில் அந்த கதையில் எதுக்கு அவனுக்கு புத்த கையில் போய் பிண்டம் வச்சா கூட முக்தி கிடைக்கல அந்த கோகர்ணனுடைய அண்ணா துந்துகாரிக்கு. அப்புறம் பாகவதம் படித்து ஞானோதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முக்தி கிடைச்சி இது விடுதலை வந்தது, பிரேத்த சரீரம். சரி, அப்படி சொல்லி அப்புறம் கீதார்த்தஸ்ரவணா சக்தஹ மகாபாபயுதோபி வா வைகுண்டம் சமவாப்னோதி விஷ்ணுனா சக மோததே. மேலே ருத்ரலோகம் சொல்லி ருத்ரகணங்கள் கூட இருக்கிறன்னாரு. இப்போ இங்கே வந்து அவரை பற்றி சொல்லிக்கிறார். கீதா அர்த்த ஸ்ரவண சக்தா. பகவத்கீதாவோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரவணம் பண்ணவன ஆசக்தி இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒருத்தன் பண்ணால் அவன் எவ்வளோ பாப்பம் இது முன்னாடி செஞ்சிருந்தா கூட, அதனால் செஞ்ச ஏதோ நடந்து போன பாப்பங்களை பற்றி நம்ம செஞ்ச தவறுகளை பற்றி நினச்சி கவலைப்படக்கூடாது. ஏதோ பண்ணிட்டோம், அப்போ தெரியல, அஜ்ஞானத்தில் இருக்க பண்ணிட்டேன், இப்போ அதை நினச்சிக்கிறதுனால அதுக்கு என்ன பிராயச்சித்தம் இல்லைன்னு அது பண்ணாமல் ஞானத்தில் ஈடுபடு, சிரவணத்தில் ஈடுபடு, படுசெல்லாம் மறந்துடு. ஒருவேளை அப்படிப்பட்ட மகா பாபம் செஞ்சிருந்தால் கூட அவன் வந்து அவனுக்கு கூட இந்த கீதா சிரவணத்தினால இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சத்சங்கத்துக்கு வர்றதுனால வைகுண்டமே அவனுக்கு கிடைக்குமா? வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணு கூட திரும்பி ஈக்குவலாக இருந்துட்டு ஹி என்ஜாய்ஸ் தேர் அன்னார். முக்தி சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்பி இங்கே கூட. அப்புறம் கீதார்த்தம் தியாயதே நித்யம் கிருத்வா கர்மாணி பூரிஷः ஜீவன்முக்தः ஸ விக்னேயः தேஹாந்தே பரமம் பதம். இந்த கீதாவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதினே சிந்தனை பண்ணிட்டு நித்தியம் எத்தனையோ பேர் லோகத்தில் பார்க்கலாமே. ராஜ்யபரணமே பண்ண ஜனகர் இருக்கார். கிருஷ்ணரும் ராஜ்யபாரம் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஞானியாக வாழ்ந்தார். அத்தனை பாரிகள் இருக்காருன்னு. அதனால் லோகத்தில் கர்மத்தினை பண்ணிகிட்டே இருந்து கூட நிறைய கர்மத்தில் ஈடுபட்டு இருந்தால் கூட இந்த ஞானத்தின் மையமாக வச்சுக்கிட்டு உன்னை வாழ்க்கை அத்தனை சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணிட்ட அவனு கண்டிப்பாக ஜீவன் முக்தன் ஆகிடுவான். அதனால் ஜனகரோட உதாரணம் பகவத்கீதையில் கூட சொல்லப்பட்டது, பல இடத்துல வரும். ஜனகர் ராஜாவாக இருந்து எப்படி அவர் அப்படிப்பட்ட
முக்தன் ஞானி ஜீவன் முக்தனாக இருக்கார், ஆனால் ராஜ்யபரணம் பண்ணுறாரு. ராஜ்யம் ஓட்டிட்டு போகல, சன்னியாசம் எடுத்துக்கல. அது எப்படி சாத்தியம் అనేది ஒரு பெரிய டிஸ்கஷன். அதை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்டே வருது, அஷ்டாவக்க கீதா அதில் எல்லாத்துலேயும். சரி, அப்படி பண்ணால் ஜீவன் முக்தம். அப்புறம் தேகாந்தே ஜீவன் முக்தி வந்தால் கண்டிப்பாக விதேக முக்தி. தேகாந்தே தெரிஞ்சுக்கணும். பரமபதம்னு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, அவன் விதேக முக்தேன்னு அர்த்தம். அப்புறம் கீதாமாஸ்ரித்ய பஹவஹ பூபுஜோ ஜனகாதயஹ நிர்தூத கல்மஷாலோகே கீதாயாதாஃப் பரம் பதம். மேலே ஸ்லோகத்திலும் பரம்பதம் சொன்னார். இங்கே இந்த ஸ்லோகத்தில் அவரே ஜனகர்னை பற்றி மென்ஷன் பண்ணுறார் விஷ்ணு பகவானே. கீதனை ஆசிரியிச்சு அப்படின்னா இந்த ஞானத்தினை ஆசிரியிச்சு எத்தனையோ ராஜாக்கள் பூபுஜோன்னா ராஜ்யபரணம் பண்ணுற ராஜாக்களே எத்தனையோ பேர், ஜனகா முதலானவங்க எல்லாரும் நிர்தூத கல்மஷாக புண்ணிய பாப்பங்கள் அப்புறம் கர்ம எல்லாத்தோட பந்தத்தில் விடுதலை ஆயிட்டாங்க. அப்புறம் பரமபதத்தினை அடைஞ்சாங்கோ. கீதாயா படனம் கிருத்வா மாஹாத்மியம் நைவ யஹ் படேத் वृथा पाठो भवेत् तस्य श्रम एव ह्युदाहृतः. பகவத்கீதை 18 அத்தியாயங்களும் கேட்டு யாரும் இந்த மகாத்மியம் படிக்காம கேட்காம இன்னைக்கு நிறைய பேர் வரல பார்த்தீங்களா? அப்புறமாவது கேட்பாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாரு பகவான். அவனு கீதா இவளை கேட்டது கூட ஃபுல்லி வேஸ்ட் ஆகிடுமா? நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார், நல்ல வேலை சொல்லிட்டு. மகாத்மம் நான் பட்டு மகாத்மம் யார் படிக்க மாட்டானோ விருதா பாட்டகா. இவ்வளோ நாலு பாட்டம் பாராயணம் பண்ணது அப்புறம் அது அப்படின்னு அர்த்தம். பாராயணம் பண்ணால் கூட கடைசியில் கீதா மகாத்மியம் சொல்லிக்கணும் அப்படின்னு ஒரு நியமமாகிடுச்சு. அவன் ஸ்ரமதான் இது பண்ணாமே தெரிஞ்சுக்காம பலஸ்ருதி சொல்கிறது அதுதான் முக்கியமாக இருக்கும். இதில் விஷ்ணு சாஸ்திரம் படித்து பலஸ்ருதி சொல்லணும், லலிதா சாஸ்திரம் முக்கியமாக விஷ்ணு சாஸ்திரம் அது விடமாட்டாங்க. ஆனால் நம்ம விஷ்ணு சாஸ்திரம் சமயத்தில் அந்த பக்கமே போகல, அர்த்தம் சொல்லிவிட்டு நான் அது கடைசியில் சரி அப்படி சொல்லி அப்போது படித்தா ஏதன்மஹாத்மிய சம்யுக்தம் கீதாபியாசம் கரோதி யஹ சதத் பலமாப்னோதி சதத் பலமவாப்னோதி துர்லபாம் கதிமாப்யுதயாத் துர்லபாம் கதிமாப். இப்போ ஃபைனலாக சொல்கிறாரு. அதனால் மகாத்மியம் கூட யார் படித்து தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு இப்போ புரிஞ்சிருக்கணும். மகாத்மியம் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னு, ஞானம் முக்கியம் ஜீவன் முக்தி முக்கியம்னு சொன்னாருன்னு புரியணும். புரிஞ்சிச்சுன்னா கீதாபியாசம் யாரை பண்ணுறானோ மகாத்மியம் கூட படிக்கிறானோ அவனுக்கு என்னென்ன பலம் சொல்லப்பட்டதோ இப்போ வரைக்கும் இத்தனை ஸ்லோகங்களுக்குள்ள அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். துர்லபமான இந்த பலம் எல்லாம் ரொம்ப ரேர். அது எல்லாமே கூட கீதா படிக்கிறதுனால இந்த மகாத்மியம் படிக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அவாப்னோ கீதாம் ஆப்னியாத்தன்னு சொல்லி கீதா மகாத்மியத்தை சொல்லி கொடுத்த சூத மகாமுனி அந்த புராணம் பற்றி விவரிக்கும் போது புராணங்கள் எல்லாமே சௌனகாதி ரிஷிகளுக்கு பாகவத புராணம் கூட சௌனகர் அந்த நைமிஷாரண்யத்தில் உட்கார்ந்து சௌனகாதி ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததா எல்லா புராணத்திலும் சூத உவாச்சன்னு வரும். அதனால இங்கே சூதர் கடைசியில் கன்க்ளூட் பண்ணுறாரு த லாஸ்ட் ஸ்லோகா. மகாத்மியமேதத் கீதாயா மயா ப்ரோக்தம் சனாதனம் கீதாந்தே ச படேத்யஸ்து
यदुक्तं तत्फलं लभेत. ஸோ சூத மகாமுனி இது எல்லா ருஷிகளுக்கெல்லாம் பேசும்போது இதுதான் கீதாவுடைய மகாத்மியம். நான் உங்களுக்கு இப்போது இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருக்கானோ இது வந்து சனாதனமாக எப்போ இது முன்னாடியே விஷ்ணு பகவான் தரா பூதேவிக்கு சொல்லியிருக்காரு. அதனால் கீதா படித்து கடைசியில் இது யார் படிக்கிறானோ அவனுக்கு சொன்ன பலம் எல்லாமே கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சூதர் முடிவு செய்கிறாரு. ஸோ இன்னைக்கூட நம்ம பகவத்கீதைன்னு ஆரம்பத்திலிருந்து தியான ஸ்லோகங்களிலிருந்து மகாத்மியம் வரைக்கும் இத்தனை நாள் தொடர்ந்து கேட்டு படித்து தெரிஞ்சு முடிச்சிட்டோம். பகவானோட அனுகிரகம் இனிமே அந்த கீதாவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில் நம்ம அமல்படுத்துறதுக்கு எசிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நான் என்ன பிரயத்தனம் பண்ணணும் అనేది தொடர்ந்து சத்சங்கத்தில் கலந்துக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் பகவான் சொன்ன மாதிரிங்க அது எல்லாமே நமக்கு நடக்கும். ஞானமே முக்தி வரும். அப்படி சொல்லி இன்னைக்கு இது முடிவு செய்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.